மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே குருவும் சூரியனும் அமர்ந்து கொண்டிருக்கிறதுனாலே தலையில் அப்படியே வெப்பத்தை வைத்தாக ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கிறது. அதனால் சில செய்கைகள் உங்களுக்கு லாபத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக இருக்கிறது. 11 லாபஸ்தானத்துக்குரிய செவ்வாயும் 3ஆம் இடமான சிம்ம லக்னத்திலே சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதனாலே லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஒரு நல்ல முகாந்திரமாக எடுத்துக்கொள்ளலாம். கேதுவும் சேர்ந்திருப்பதனாலே லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு இருக்கிறது என்றே சொல்லிவிடுவேன். இப்பொழுது இவர் இங்கே இருந்து அமர்ந்து பார்ப்பது ராகுவை பார்க்கிறார்கள். குரு உங்களுடைய ராசியிலிருந்து ராகுவை பார்க்கிறார், கும்பராசியை. இந்த கும்பராசியை பார்ப்பதனாலே வரக்கூடிய காரிய தடைகள் நிவர்த்தி ஆகிறது. அதனாலே கொஞ்சம் நல்ல மூமெண்டெல்லாம் கிடைக்கிறது. தொழிலிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிலதெல்லாம் இருக்குது. அது சனீஸ்வர பகவான் வக்ரகதி என்பது இந்த வார கடைசியில் நடக்க போகிறது. அதுக்கப்புறம் அந்த தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை நம்ம ஆராயலாம். உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபத்தை பெருக்கி தருவார். அதனால் சுபிட்சங்களும் லாபங்களும் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க வளத்துடன்.